ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு எம்மியான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். மதியம் மீந்து போன சாதத்தை வச்சு ஹோம்மேடாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு 8 பீன்ஸு, ஒரு வெங்காயம், அப்புறமா 4 பல் பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி வேக வச்சுருக்கேன். 3 எக் எடுத்திருக்கேன். அப்புறமா மீந்து போன ரைஸ், ஓகேங்களா? அது பொன்னி அரிசியாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் பாஸ்மதினாலும் ஓகே. நம்ம இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு, குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு. ஏன் பீன்ஸை இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆயிலே அது ஃப்ரை ஆகிட்டு அப்படிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறதில்ல இல்லையா, அதனால் நம்ம அந்த ஆயிலே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம 3 எக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பூண்டும் பீன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நீங்கள் கேரட் கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேரட் இல்லை. இப்போ இதே சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த எக்கை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் வேறு பிளேட்டில் மாற்றலை அப்படின்னா, நமக்கு தான் வேலை ஓவர், நம்ம தான் வாஷ் பண்ணணும் மறுபடியும். அதுக்கு இது ஏதோ பெஸ்ட் ஐடியா. டைமும் சேவ் ஆகும், நமக்கு அதிகம் பாத்திரமும் வாஷ் பண்ண வராது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீன்ஸ் கூடவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாதத்தில் நீங்கள் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நானும் சாதத்தில் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணி தான் நான் பாயில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா எக் ஃப்ரை ஆனதும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி, உப்பு மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணி வேக வச்ச பட்டாணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். 3 பேருக்கு நான் பண்ணுறேன். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் எக்கு குவான்டிட்டி கூட்டிக்கோங்க. இப்போது நம்ம மதியம் வடித்த சாதம் இருந்துச்சு இல்லையா, அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைம் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வினிகர் இருக்குது இல்லையா, வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது ஆப்ஷனல் தான். வினிகருக்கு பதில் நீங்கள் லைட்டாக 2 ட்ராப்ஸ் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஸ்பைஸ்க்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, பிளாக் பெப்பர் தூள் தாராளம் நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேப்பில் நம்ம எக்கு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி நான் சொன்ன பிளாக் பெப்பர் அதையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி. இது ரோட்டு கடை சைடு நமக்கு ஸ்பைஸியாக இன்னும் ரெட்டிஷாக கிடைக்கும் இல்லையா, அந்த எம்மியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அது கூடவே சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், அப்புறமா கரம் மசாலா, வத்தல் தூள், சிக்கன் தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் தூள் 1 டீஸ்பூன், வத்தல் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறமா லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்மியான ரோட்டு கடை சைடு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.